விவசாயத்தை விரும்பும் அனைத்து நண்பர்களுக்கும் உங்கள் கோ இந்தியா கிரீன் சேனலிலிருந்து உங்கள் தீபின் அன்பான வணக்கம். இன்றைக்கு நான் இருக்கிறது கடந்த 3 காணொலியில் நான் உங்களிடம் பேசிய பொள்ளாச்சி தோட்டத்திலேருந்து தான் பேசுகிறேன். இந்த தோட்டத்தை ஒரு வழியாக எல்லா வேலைகளையும் முடித்து ஒரு நிறைவான விவசாய பண்ணையாக மாற்றிட்டோம். இந்த நேரத்தில் இந்த இடத்துலேருந்து உங்களிடம் நான் சில கருத்துக்களை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த காணொலி எதை பற்றியதுன்னா, இப்போ நிறைய வேலைகள் நிறைய தொழில்கள் செய்து நிறைய பொருளாதாரத்தை சம்பாதிச்சு விவசாயம் செய்யணும்னு வரக்கூடிய நண்பர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே வருது. அதே சமயத்தில் விவசாயத்தை செய்து அதில் நிலைக்க முடியாமல் நீடித்திருக்க முடியாமல் விவசாயத்தை விட்டு வெளியேறி கொண்டு இருக்கும் நண்பர்களின் எண்ணிக்கையும் அதிகமாக தான் இருக்குது. இந்த தவறு ஏன் நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலி வாயிலாக நம்ம சில கருத்துக்களை எளிமையாகவும் சுருக்கமாகவும் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கோ இந்தியா கிரீன் சேனல் நிறைய ஊர்களுக்கு போய் நிறைய வகையான விவசாயம் சம்மந்தப்பட்ட வேலைகளை செய்கிறோம். நாங்கள் செய்கிற எல்லா வேலைகளுமே வெற்றிகரமாக முடியுதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை சம்மந்தப்பட்ட சூழ்நிலைகள், அந்த பொருட்களின் விலை நிலவரம், வேலை செய்யும் நபர்களோட அவைலபிலிட்டின்னு சொல்கிற நபர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, அதற்கப்புறம் நிலத்துடைய தன்மை, நமக்கு வேலை கொடுக்குற நில உரிமையாளர்களுடைய மனப்பாங்கு, அவர்கள் பணம் நமக்கு கொடுக்கக்கூடிய விதம் அப்படின்னு நிறைய காரணிகள் விதம் தான் நமக்கு நம்ம செய்கிற வேலை வெற்றிகரமாக போகுதா இல்லை தொய்வடைதா அப்படிங்கிறத நிர்ணயிக்குது. அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பைசாவையும் நாங்கள் நல்லபடியாக செலவு செஞ்சு உங்களுக்கு ஒரு விவசாய பண்ணையை தயாரித்து கொடுத்துடலாம். ஆனால் அந்த பண்ணையை சரியாக நிர்வகிக்கிறது நீங்கள் தான், நாங்கள் இல்லை. கோ இந்தியா கிரீன் நிறுவனம் உங்களுக்கு ஒரு பண்ணையை வடிவமைச்சு கொடுத்துட்றோம். அந்த பண்ணையை வைத்து நீங்கள் நல்லபடியாக இயற்கை விவசாயம் செய்து விவசாயத்தில் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ முடியும். அதை ஏன் செய்ய முடியறதில்ல, அதற்கு நாம் செய்கிற தவறுகள் என்னென்ன, நாம் கடைபிடிக்க வேண்டிய சில விதிகள் என்னென்ன, குறிப்பாக 3 விதிகள் நாம் பின்பற்ற வேண்டியது இருக்குது. அந்த விதிகள் என்னென்ன, அந்த மந்திரம் என்ன, அதை பின்பற்றுவதன் மூலமாக நம்ம ஒரு இயற்கை விவசாயத்தில் எப்படி நல்ல வருமானம் பெற்றுக்கொண்டு ஒரு நிம்மதியான மனரம்யமான வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்க. இந்த காணொலியில் நிறைய சுவாரஸ்யமான காட்சிகளோட சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். நீங்களும் இயற்கை விவசாயத்தை நல்லபடியாக செய்யலாம். அதற்கு இந்த காணொலியை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் கோ இந்தியா கிரீன் சேனல். நான் உங்கள் தீப். வாங்க. இயற்கை விவசாயத்தை விரும்பி செய்யணும்னு வர நண்பர்கள் எல்லோருமே முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய 2 வார்த்தை, அது நீங்கள் செய்யறதுலேயே இருக்குது, இயற்கை விவசாயம். இதில் நம்ம நண்பர்கள் பண்ணுற தவறு என்னென்னா, விவசாயத்தை பற்றி மட்டும் கற்றுக்கணுன்னு ரொம்ப முயற்சி செய்கிறாங்க, ஓடி ஓடி கற்றுக்குறாங்க. விவசாயத்தில் எந்தெந்த மாதிரியான நுணுக்கங்களை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் யோசிக்கிறீங்களே ஒழிய அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தையை பற்றி நீங்கள் கவனிக்கிறதே இல்லை. அது இயற்கை. முதல்ல நீங்கள் இயற்கைனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அதற்கப்புறம் தான் விவசாயத்துக்கு வரணும். இப்போ இயற்கை அப்படிங்கிறது, இயற்கைக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது, ஒரு பிடிவாதம் இருக்குது, இயற்கைக்கென்று ஒரு ஆற்றலும் தைரியமும் உண்டு. இந்த 3 மந்திரத்தை தான் நீங்கள் மனதில் ரொம்ப உறுதியாக ஏற்றிக்கணும். ஒழுங்கு, பிடிவாதம், தைரியம். ஒபிதை அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நீங்கள் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஒபிதை மந்திரத்தை நாம் எப்படி பின்பற்றலாம், ரொம்ப எளிமையாக சொல்லிடுறேன்னு. ஒரு விதையை நீங்கள் மண்ணில் விதைக்கிறீங்க. அந்த விதை நீங்கள் உறங்கினாலும், சாப்பாடு சாப்பிட்டாலும், வெளியூர் போனாலும், உள்ளூரில் இருந்தாலும், அதை கவனித்தாலும் கவனிக்கலைனாலும் கொஞ்சம் நீர்த்துளி அதில் பட்டுருச்சுன்னா யாருக்காகவும் அது தாமதிக்காது, முளைத்து வெளியே வந்துடும். இதுதான் ஒழுங்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிடிவாதம். அந்த விதைக்குன்னு ஒரு பிடிவாதம் உண்டு. இப்போ நீங்கள் அவரை விதை போடுறீங்க, எனக்கு அவரை விலை ரொம்ப குறைவாக இருக்குது, எனக்கு துவரை தான் விலை அதிகமாக இருக்குது, அதனால் இந்த செடியில் துவரை வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அந்த விதை உங்களுக்கு துவரையை கொடுக்காது, அவரையை தான் கொடுக்கும். இது பிடிவாதம். அடுத்ததாக சொல்கிறது தைரியம். அந்த விதைக்கு மழை வந்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, வெயில் காய்ச்சினாலும் சரி, வெள்ளம் வந்து வேரோடு பிடுங்கப்பட்டு அந்த செடி அழித்து கொண்டு போனாலும் சரி, அதனுடைய வேலையை தைரியமாக அந்த விதை செய்யும். இந்த 3 குணாதிசயங்களும் இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிக்கும் இருக்கணும். ஒன்று ஒழுங்கு, இன்னொன்று பிடிவாதம், இன்னொன்று தைரியம். சரி, ஒழுங்குனா நம்ம என்ன செய்கிறோம்? ஒழுங்கு அப்படின்னா நீங்கள் பயிரிடக்கூடிய பயிரை சரியான நேரத்தில் பராமரிக்கணும். ஒரு மிளகாய் செடியை நடுறீங்க அப்படின்னா மிளகாய் செடியில் மிளகாய் பூச்சி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் மருந்து அடிச்சிங்கன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ அதற்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது. இத்தனாவது நாள் நட்டு வைக்கணும், இத்தனாவது நாள் அதில் பூ வைக்கும், இத்தனாவது நாள் காய் வரும், பறிக்கணும் அப்படின்னு ஒரு அட்டவணை போட்டு ஒழுங்கை நீங்கள் பின்பற்றணும். அந்த ஒழுங்கை நீங்கள் பின்பற்றினால் ஒழிய உங்களால் விவசாயத்தில் ஜெயிக்க முடியாது. சரி, இந்தந்த நாள் இதெல்லாம் செய்யலான்னு ஒரு ஒழுங்கை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க. அடுத்தது பிடிவாதம். உங்களுக்குன்னு ஒரு பிடிவாதம் இருக்கும். இயற்கை விவசாயம் செய்யலான்னு உள்ளே வந்துட்டீங்க.
இயற்கை விவசாயத்தை செய்ய போகிறீங்க. அந்த இயற்கை விவசாயமும் மற்ற தொழில்கள் போல் வெற்றியும் இருக்கும், தோல்வியும் இருக்கும். ஆனால் நமக்கு ஏன் மனம் தொய்வடையுது அப்படின்னா, நம்ம வெயிலில் காஞ்சு, மழையில் நனைஞ்சு, மம்முட்டி பிடிச்சி, கடப்பாரை பிடிச்சி, உடல் உழைப்பு கொடுத்து ரொம்ப உழைக்கிறதால இவ்வளவு உழைப்பு உழைக்கிறோம், ஆனாலும் நமக்கு வெற்றி கிடைக்கலங்கிற உங்கள் மனத்தொய்வு அதிகமாக தெரியுது. ஒரு கம்ப்யூட்டரில் உட்காந்து செய்கிற வேலை தோல்வி அடைகிறதுக்கும், உச்சி வெயிலில் இந்த மாதிரி நின்று வேலை செய்யும் போது அந்த வேலை தோல்வி அடைகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அதனால் நீங்கள் விவசாயம் செய்யும்போது எந்த விதமான மனத்தொய்வும் இல்லாமல் பிடிவாதமாக இருக்கணும். அந்த பிடிவாதம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் விவசாயத்தில் சரியான வருமானத்தை எடுத்து வெற்றிகரமாக நிலைத்து கால் ஊன்றி நிற்க முடியும். அடுத்தது தைரியம். இந்த தைரியம் தான் நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. அந்த தைரியம் எதை சார்ந்தது அப்படின்னா, ஒரு விதை எது நடந்தாலும், புயல் அடித்தாலும், வெயில் அடித்தாலும், காய்ந்தே போனாலும், அது மரணிக்கும் தருவாய் வரைக்கும் அந்த விதை தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இயற்கை விவசாயம் செய்யணும்னு உள்ளே வந்துட்டா நீங்கள் ஒரு நாள் கூட உங்கள் வேலையை செய்யாமல் விடக்கூடாது. சமுதாயத்தில், மார்க்கெட்டில், சந்தைகளில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரே உணர்ச்சி தைரியம். இந்த தைரியத்தை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக இயற்கை விவசாயத்தில் உங்களால் நிலைத்து நிற்க முடியாது. நம்மளுடைய முன்னோர்கள் இயற்கை விவசாயம்னு தெரியாமையே விவசாயத்தில் நல்லபடியாக வாழ்ந்து நிறைய நிலம்புலங்களை, சொத்துக்களை சேர்த்ததற்கான காரணம் என்னென்னா, அவர்களுக்கு ஒழுங்கு இருந்துச்சு. நாற்றை இத்தனாவது நாள் நடணும்னா அத்தனாவது நாள் நட்டுருவாங்க, அத்தனாவது நாள் தண்ணி பாய்க்கணும்னா தண்ணி பாய்ச்சிடுவாங்க, மருந்து அடிக்கணும்னா அடிச்சிடுவாங்க, அறுவடைனா அந்த நாளில் கரெக்டாக பண்ணிடுவாங்க. அடுத்தது அவர்களுக்கு இருந்த பிடிவாதம், அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய திருவிழாக்கள், அவர்களுடைய ஒவ்வொரு நாளோட ஒவ்வொரு பங்குமே விவசாயம் சார்ந்ததாக இருந்துச்சு. நாங்கள் இதைத்தான் செய்வோம், இப்படி தான் செய்வோம் அப்படிங்கிற பிடிவாதம் நம்ம முன்னோர்களிடம் இருந்துச்சு. நீங்கள் வயதான பெரியவர்களிடம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த உணர்வு உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அவர்களுக்கு இருந்த பிடிவாதம் நம்மிடையே இந்த தலைமுறையினரிடம் இல்லை. அடுத்தது தைரியம். தைரியத்தை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி யாராவது இருந்தால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தைரியம், அது அலாதியான தைரியம். ஏன் தாத்தா பாட்டி இருந்தால் மட்டும் நமக்கு தைரியம் வருதுன்னா, அவர்களுடைய மன தைரியம் அவர்களுடைய வாழ்க்கை முறையை சார்ந்தது. இயற்கையோடு இயற்கையாக இணைந்திருந்ததால் எதையும் பார்த்துக்கலாங்கிற ஒரு மனப்பாங்கு இருந்தது. ஆனால் நமக்கு அந்த மனப்பாங்கு இல்லாமல் போனது தான் விவசாயம் செய்யலான்னு விருப்பம் உங்களுக்கு வந்தாலும் அதை செய்ய முடியறதில்லை. நான் சொல்கிற கருத்துக்கள் இவ்வளோ தான். நீங்கள் இந்த மந்திரத்தை மட்டும் மறந்துடாதீங்க. ஒபிதை மந்திரம், ஒழுக்கம், பிடிவாதம், தைரியம், இந்த மூன்று உங்களிடம் இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக இயற்கை விவசாயத்தில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிடலாம். நம்ம கோ இந்தியா கிரீன் சேனல் நீங்கள் எங்கே சொன்னாலும், எந்த வேலையை சொன்னாலும் சரியான முறையில் நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒவ்வொரு பைசாவையும் நாங்கள் செலவு செய்யும்போது, செலவு செய்வதில் எந்த காரணமும் காரியமும் நான் மாறிட போகிறது கிடையாது. நாங்கள் செலவு செய்து உங்களிடம் ஒப்படைக்கும் போது நீங்கள் எப்படி பராமரிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்கள் விவசாய பண்ணை வெற்றி அடையுதா தோல்வி அடையுதாங்கிறது நிர்ணயம் ஆகும். அதனால் உங்களுக்கு எந்த வேலை வேணும்னாலும், விவசாயம் சம்மந்தப்பட்ட எந்த சந்தேகம்னாலும் கோ இந்தியா கிரீன் நிறுவனத்தை திரையில் தெரிகிற எண் மூலமாக தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டுக்கலாம். தமிழகத்தில், தென்னிந்தியாவில் எங்கே இருந்தாலும் நாங்கள் வந்து வேலை செய்து கொடுக்க தயாராக இருக்கோம். தயக்கம் இல்லாமல் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஆனாலும் விவசாயத்தை செய்யும்போது இயற்கை விவசாயத்தை தான் செய்வேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒழுங்காக, பிடிவாதமாக, தைரியமாக இருந்தால் ஒழிய நீங்கள் எவ்வளவு செலவு செஞ்சாலும் உங்களுக்கு அது வெற்றிகரமான, மனரம்யமான ஒரு விவசாய முறையாக இருக்காது. ஒரு நிம்மதியான வாழ்க்கை முறையை அது தராது. இந்த காணொலியை பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் விவசாயம் சம்மந்தப்பட்ட எந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு கேட்கலாம். இந்த காணொலியை இந்த இடத்துலேருந்து நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். வேறு மாதிரியான தகவல்களோட, வேறு மாதிரியான இடங்களிலிருந்து உங்களை வந்து அடுத்தடுத்த காணொலி வாயிலாக நான் சந்திக்க போகிறேன். தொடர்ந்து நம்ம கோ இந்தியா கிரீன் சேனலோட இணைந்திருங்க. நான் திரும்ப பதிவு செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னென்னா, விவசாயம் என்பது ஒரு தவம், விவசாயம் செய்வது என்பது ஒரு வரம். அந்த வரம் நமக்கு மட்டும் இல்லாமல் நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினர் அனைவருக்கும் நல்லபடியாக போய் சேரணும்னு இறையை வேண்டி இந்த காணொலியை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். இது உங்கள் கோ இந்தியா கிரீன் சேனல். நான் உங்கள் தீப்.